மூவி வந்து நல்லா இல்லை ஆக்சுவலி மூவி ஓகேவாக தான் இருந்தது. பிலோ ஆவரேஜ் சொல்லுவேன்னா ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே வந்து கொஞ்சம் நிறையா ட்ராக் இருந்தது. உட்காந்துட்டு நிறைய பேர் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப போரிங்காக இருந்தது. ஏன்னா அண்ட் லாஸ்ட்டில் வந்து ட்விஸ்ட்லாம் கொஞ்சம் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம் இருந்தது. அந்த ட்விஸ்ட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அது ஓகே படம் வந்து ஃபுல்லாகவே போரிங்காக இருக்குல்ல, அதனால வந்து லாஸ்ட்டில் அந்த ட்விஸ்ட் வந்து இம்பாக்டே கொடுக்கல. லாஸ்ட்டில் அந்த சோஷியல் ட்ரக் மாஃபியா இஷ்யூ பற்றி பேசுகிறாங்க. அதுதான் வந்து படம் ஃபுல்லாகவே. ஆனால் அந்த படத்தை அதை வந்து கொண்டு வந்த அந்த சொன்ன விதம் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் அதை வந்து இம்பேக்ட் அந்த அளவுக்கு கொடுக்கல. பரிமளா அண்ட் கோ மூவி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கான்செப்டான மூவி, சூப்பரான ஒரு கதை. ஆனால் டோட்டலாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா நல்ல ஒரு கதையை வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா கிளைமேக்ஸில் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க. அது ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது காமெடி கலந்த ஒரு க்ரைம் தொடர். இது காமெடி அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டால் டவுட்டு தான், ஒர்க் அவுட் ஆகலை. அதுதான் இந்த பெரிய மைனஸ். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா ஜெயராம் சாராக இருக்கட்டும், ஊர்வசி மேமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சூப்பரான ஆக்டர்ஸு. ஆனால் அந்த அவங்களோட மாடுலேஷனே நாங்கள் பார்க்கல. அவங்களோட மாடுலேஷன் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த இடத்துல சிரிப்பு வரும். படம் வந்து ஃபன்னி ட்ராமா. படம் ஃபுல்லாகவே காமெடி ஒர்க் அவுட் ஆகணும், அப்போ தான் படம் ஓடும். ஆனால் படம் காமெடியே இல்லை. அண்டு பாண்டியராஜ் டைரக்ஷனில் வந்து இது வந்திருக்குன்னு நம்பி தான் நான் வந்தேன். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு அட்டெம்ப்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த படம் அந்தளவுக்கு ட்ரெய்லர் பார்த்த அளவுக்கு படம் வந்து இம்பாக்ட் இல்லை. அண்டு ஜெயராம், ஊர்வஷி, மிஸ்கின், யோகி பாபு இவங்க எல்லாருமே இருந்துமே படத்தை காப்பாற்ற முடியல. ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்க லெவலில் வந்து காமெடியை கொடுத்தாங்க. பட் ஆனால் எதுவுமே வந்து அந்த காமெடி எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அது ரொம்ப லைட்டாக அங்கங்கே ஒரு 1-2 சீனில் வந்து கொஞ்சம் அங்கங்கே காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கே தவிர அந்த பீக் லாஃப்டர் மூமெண்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து தேட்டரில் எதுவுமே இல்லை. ஓகே மூவி புரியல. ஆமாம் இல்லை, அதாவது ட்ரக் ரிலேட்டட் மூவி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த படம் மாதிரி தான். ஆனால் இதில் வந்து இந்த எல்எஸ்டி அதுக்கப்புறம் வந்து இந்த அடுத்த ஸ்டாம்ப் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து மேபி மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அது இதில் தெரியலாம். அது மட்டும்தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி சேம் ட்ரக் மாஃபியா அந்த ட்ரக்கை வந்து கடத்துறது எப்படி அது இதுன்ட்டு அதை பற்றி தான் சேம் இதுதான் பேசுகிறாங்க. லாஸ்ட்டில் அதனால் என்ன அஃபெக்ட் ஆகுது, அதனால் என்ன பாதிப்பு நடக்குது அதெல்லாம் தான் சொல்கிறாங்க. அவ்வளோ இந்த படம் எடுத்துருக்கவே தேவையில்லைன்னு இல்லை. இது வந்து நல்ல ஒரு சோஷியல் அவேர்னஸ் இஷ்யூ. ஆனால் இதை வந்து வேறு மாதிரி எடுத்துருக்கலாம். இது ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அந்த இன்ட்ரெஸ்டிங்கோ இல்லை த்ரில்லிங்கோ இல்லை அந்த ஃபன்னியோ அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அது கொஞ்சம் இன்னும் நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இது இந்த படம் வந்து வேறு யாராவது டேரக்டர் லைக் ப்ராப்ளி நெல்சன் இல்லைனா வேறு யாராவது எடுத்திருந்தா அதை வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது டேரக்டர் எடுத்துகிட்டு போயிருக்கலாமான்னு யோசிக்கிறேன். பாண்டியராஜ் வந்து ஃபுல்லாக எமோஷனல் ஃபேமிலி ட்ராமா வந்து எடுத்துகிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரை பண்ணுறாருங்க. அதுவும் ஃபேமிலி தான், பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு. பட் அது ஒர்க் அவுட் ஆகலை ஆக்சுவலி. மியூசிக் வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி டெபியூட் மியூசிக் டைரக்டர் போல் அவர் அங்கங்கே வந்து கரெக்டாக ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. அது நல்லாவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எஸ்பெஷலி மிஸ்கின் வந்து அந்த கேங் ஆஃப் ரவுடிஸ்ட்டை பேசும்போது ஒரு மியூசிக் போடுவாங்க, அது ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. ஆக்சுவலி அது ரெண்டுமே வந்து கரெக்டாக கனெக்ட் ஆனிச்சு. படம் ஆக்சுவலி சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், கலர் கிரேடிங் எல்லாமே வந்து ஓகேவாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. எக்ஸப்ட் ஸ்க்ரீன் பிளே மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்லோ பண்ணிட்டாங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து மாற்றிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் படம். எனக்கு பிடிச்ச வந்து மிஷ்கினோட பர்ஃபார்மன்ஸ் அந்த இதில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் ஊர்வஷியோட அங்கங்கே காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. இவங்க 2 பேர் மட்டும்தான் கொஞ்சம் இது பண்ணாங்க. யோகி பாபு, ஜெயராம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நார்மலாகவே இருந்தாங்க. அண்ட் அதில் வர அந்த 2 பொண்ணுங்களில் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோயின் ஒருத்து இருப்பாங்க, அவங்க நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 2வது ஹீரோயின் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது, கொஞ்சம் ஓவர் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தது. அது மற்றபடி 10க்கு ஒரு 4.5 or 5. இப்போ ஊர்வசி மேம்க்குன்னு தனி ஒரு ஸ்டைலே இருக்குது. அவங்களோட மாடுலேஷனில் ஒரு டைலாக் சொல்லும்போது நம்மளுக்குள்ள ஒரு சிரிப்பு வரும். ஆனால் அவங்க மாடுலேஷன்லேயே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தமாக இருக்குது. ஸோ அது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு கிரிஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே விடுங்கடா, யார் தாண்டா பண்ணீங்களா இல்லையாடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாவனாசம் படம்ங்கிறாங்க. ஆக்சுவலி அது கிடையாது. அதில் எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னா அடுத்து என்ன நடக்கும், ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவன் எப்படி காப்பாற்றுறாங்கிற ஒரு விஷயங்களாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அதை காமெடியாக மாற்றுறேங்கிற பேரில் கிரிஞ்சு பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. பட் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அதான் ஒரு 1 டைமாக பார்க்கலாம். உள்ள ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி? அதான் நான் சொல்கிறேன், உள்ளேயுமே எல்லாருக்குமே அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது ஃபேஸில். ஆக்சுவலி என்ன அப்படின்னா நல்ல ஒரு கான்செப்ட்டு, வித்தியாசமான ஒரு விஷயம், பட் கொண்டு போன விதங்கள்னு ஒன்று இருக்கும்ல, அது ரொம்ப மிஸ் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், டைலாக் ரைட்டிங்காக இருக்கட்டும், அதை தாண்டி இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தும் என்னடா டிசப்பாயின்மெண்ட் பண்ணுதுன்னு பார்த்தா அவங்களோட ஒரிஜினாலிட்டியான அந்த ஒரு ஃபீல் வரல. இன்னும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நல்ல ஒரு கதையை ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கணும், அந்த மாதிரி இருந்தது.
ஓவராலாக உங்களுக்கு படத்தில் பிடிச்சதுன்னா எது சொல்லுவீங்க? மியூசிக்கா இல்லை சினிமாட்டோகிராஃபியா இல்லை எடிட்டிங்கா ஆக்டிங்கா? ஆக்சுவலி வந்து எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த ஃபீல், அந்த ஒரு பேக்ரவுண்டாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மிஸ்கின் அவரோட ஒரு சில இடங்களில் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. இருக்கிறதுலே வந்து ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கொடுத்ததுன்னா ஒரு சில இடங்கள், ஏன்னா அவரோட ஒரிஜினாலிட்டி அதில் வரல. அவரை நம்ம இது வரைக்கும் ஒரு வித்தியாசமாக பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து அதை ஒரு கம்மி பண்ணி இவ்வளோதான், இவ்வளோ போதும், இவ்வளோ நடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு சில இடங்கள் அவங்களோட ஒரிஜினாலிட்டி இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி பெருசாக இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் அதுதான் உண்மை. ஒரு க்ரைம் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட மைண்ட் செட்டில் நம்ம யோசிச்சிருவோம், அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும். க்ரைம் கலந்த ஒரு காமெடி மூவினா வித்தியாசமாக இருக்குது, நம்ம யோசிப்போம். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போனோம், அந்த இன்ட்ரெஸ்டிங் டோட்டலாக போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி, ஃபேமிலியோட ஒரு ஒன் டைமாக உட்காந்து பார்க்கலாம், அவ்வளோதான். ரொம்பலாம் ஓவோ ஆகும்னு சொல்ல முடியாது. 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தரும்? நான் ஒரு 7 கொடுப்பேன், அவ்வளோதான். அதுவுமே எல்லாரோட ஆக்டிங்காக வேறு இல்லை.